ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. அதை பற்றி டீப் பிரீத்திங் பற்றி நமக்கு காமனாகவே தெரியுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். மசில் டென்ஷன் தான் நம்ம மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸான சேர்ல உங்க கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல மன அழுத்தத்தோட தாங்க இருக்கும். சிலருக்கு ஆஃபீஸ்ல, சிலருக்கு ஃபேமிலிலன்னு ஏதோ ஒரு வகையில நமக்கு மன அழுத்தம் இருக்குங்க. சிலருக்கு எங்க போனாலும் நிம்மதி இருக்காது, அவங்க லைஃபையே வெறுத்துருவாங்க. இந்த மன அழுத்தத்தினால நமக்கு ஒரு பதற்றமும் ஏற்படுங்க, அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. ஸ்ட்ரெஸ் இருந்தா கண்டிப்பா ஆங்ஸைட்டியும் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இதை நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கும் போது பயன்படுத்தலாம். சைக்காலஜியில் ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், டீப் பிரீத்திங், கைடட் இமேஜரின்னு நிறைய ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்குங்க. டீப் பிரீத்திங் பற்றி நமக்கு காமனாகவே தெரியுங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பற்றி பார்க்கலாம். 1938 டாக்டர் எட்மண்ட் ஜேக்கப்சன் என்பவர் தான் இந்த ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இவரோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, நம்ம மென்டலி டென்ஸ்டாக இருக்கும் போது நம்மளுடைய மசில்ஸும் டென்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு தான் இவர் சொல்றாருங்க. பிசிக்கல் ஸ்டேட்ல ஏற்படுற மசில் டென்ஷன் தான் நம்ம மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டிக்கு முழு காரணம்னு சொல்றாரு. டாக்டர் எட்மண்ட் அவருடைய பேஷண்ட்டை ஒரு கம்ஃபர்டபுள் சேர்ல ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கிறாருங்க. அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாத ஒரு ரூம்ல தான் இந்த ப்ரொசீஜரை அவர் பண்றாரு. அதாவது லைட், சவுண்ட் எதுவுமே இல்லாம ஒரு சைலண்ட் ரூம்ல தான் வந்து இந்த ப்ரொசீஜரை அவர் பண்றாரு. கம்ஃபர்டபுளான சேர்ல அந்த பேஷண்ட்டை உட்கார வச்சு அவங்க கண்களை மூட சொல்றாரு. இப்போ எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத ஒரு அமைதியான ரூம்ல ஒரு கம்ஃபர்டபுளான சேர்ல உங்க கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டை அவர் டீப் பிரீத் பண்ண சொல்றாருங்க. அதாவது முழு மூச்சை வந்து உள்ள இழுக்க சொல்றாரு. இந்த டைம்ல அவர் வந்து அவங்க கை மசில், இப்போ இந்த கை மசில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மசிலை வந்து எப்படி ப்ரெஷர் கொடுக்க சொல்றாருங்க. அதாவது நம்ம டீப் பிரீத் பண்ணும்போது இந்த ஹேண்ட் மசிலையும் வந்து அவர் ப்ரெஷர் பண்ண சொல்றாரு. இதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு ப்ரெஷர். அந்த மசில் வந்து நம்ம டென்ஸ் பண்ணணும், அது அவ்வளோதான் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இந்த ஹேண்ட் ப்ரெஷர் பண்ணப்போ அந்த பிரீத் வந்து உள்ள போனோங்க. டீப் பிரீத்திங் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஒரு 7 to 10 seconds வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே இந்த ஹேண்ட் மசிலும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷரும் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக மூச்சை விடணுங்க. அந்த மூச்சை விடும் போது இந்த ஹேண்ட் மசிலையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் ஹேண்ட் ரிலீஸ் பண்ணும் போது அட்லீஸ்ட் 15 seconds ஆகுது அது வந்து ஸ்லோவாக பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன். இப்படி பண்ணும்போது மசில்ல இருக்கிற டென்ஷன் குறையறத அவர் கண்டுபிடிச்சாரு. நம்ம பிரீத் பண்ணும்போது நம்மளுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில் கிட்ட போகுதுங்க. அதனால இந்த மசில்ல இருக்கிற டென்ஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இந்த ப்ரொசீஜரை ஹெட்ல ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லோவர் ஃபேஸ், நெக், ஸ்டொமக், லெக்னு கண்டினியூ பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை அட்லீஸ்ட் 6 to 8 weeks கண்டினியூ பண்ணாங்க. அட்லீஸ்ட் 10 செஷனாவது எடுத்தாதான் நமக்கு ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் டீப் ரிலாக்ஸேஷன் மட்டும் இல்லாம டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்சோம்னியா இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து ஃபாஸ்டா ஹீல் ஆகிறதுக்கும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோவில் ப்ரோக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.